நாம எல்லாரும் நிம்மதியா தூங்குறதுக்காக காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இலவம் பஞ்சுகளை சேகரிக்கும் மேக்கரை மக்களின் வாழ்வியலை காட்சிப்படுத்துகிறது இந்த காணொளி. நம்ம தென்காசி மாவட்டத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல தமிழ்நாடு கேரளா எல்லை பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான மலை கிராமம் தான் மேக்கரை. விவசாயம் பிரதான தொழிலா இருக்கிற இந்த கிராமத்துல இலவம் பஞ்சு மரங்களை விவசாயிகள் அதிக அளவுல வளர்த்து வர்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் கோடை காலத்துல இலவம் காய்கள் காய்ஞ்சு பஞ்சு எடுக்கும் பருவத்துக்கு தயாராகிறோம். அந்த வகையில இப்போ மேக்கரை முழுக்க கொத்து கொத்தா காய்ச்சி குலுங்குற இலவம் காய்களை பறிக்கும் பணியில தொழிலாளர்கள் மும்மரமா ஈடுபட்டு வர்றாங்க. ஒவ்வொரு மரமா ஏறி இறங்கி நல்லா முத்தின காய்களை கம்பு வச்சு கீழே தட்டி விடுறாங்க. கீழே விழுற காய்களை சேகரிச்சு அதுல இருந்து இலவம் பஞ்ச தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காய்கள்ல இருந்து தானா வெடிச்சு சிதறி கிடக்கிற பஞ்சுகளையும் சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த பஞ்சுல இருந்து தான் மெத்தை, தலையணை, கடும் குளிரையும் தாங்கக்கூடிய ஆடைகள், அப்புறம் லைஃப் ஜாக்கெட், சாஃப்ட் டாய்ஸ், இந்த மாதிரி பல்வேறு பொருட்களை தயாரிக்கிறாங்க. மேக்கரை பகுதியில அறுவடை செய்யப்படும் இலவம் பஞ்சுகளை மொத்தமா தேனி மாவட்டம் போடிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நாம எல்லாரும் நிம்மதியாவும் சொகுசாவும் தூங்குற மெத்தை, தலையணைக்கு பின்னாடி இது மாதிரி எளிய மக்களோட உழைப்பும் வியர்வையும் அடங்கி இருக்கு அப்படிங்கறத நினைவு கூறுவதற்காகவே இந்த வீடியோ. தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துரை.